வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செஷன் மார்க்கெட் எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் இந்த வீடியோ இப்போ நான் எடுக்கிறேன். ஸோ எதுக்கு மெயினாக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல் வந்து பிரேக் அவுட் முடிச்சிருச்சு. ஸோ சிடிஎஸ்எல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிடிஎஸ்எல் வந்து நம்ம டார்கெட் 1805 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1805 கொஞ்சம் ஒரு ஸ்பைக், ஒரு மேனிப்புலேஷன் ஸ்பைக்கோட மேலே போயிட்டு அப்புறம் திரும்ப ரிவர்சல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பாப்பா மக்களை ஃபாதராக இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவு அவ்வளோதான், வால்யூத்தோட லெவல்ஸ் முடிஞ்சுது. ஸோ நம்ம கொடுத்த ரேஞ்சுக்காக இந்த ஏரியாவில் ஆக்சுவலாக 30 என்னமோ நம்ம ரெக்கமெண்ட் 31 ஆக்சுவலாக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ 30 பார்த்தீங்கன்னா ஈவினிங் அந்த டயத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ரெக்கமெண்டேஷன் எடுத்தது தான். ஸோ சாட்டர்டே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 16% நம்ம டார்கெட் மக்களை இந்த கேண்டில் வரைக்கும். ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அச்சீவ் பண்ணி ரேலியுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மக்களை. ஸோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறவங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ நம்ம குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். பட் எல்லா ஷேருமே வந்து நான் ரெக்கமெண்டேஷன் ஓயாமல் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல மக்களை. ஸோ வாங்குறதும் வாங்காது உங்கள் விருப்பம் மட்டும்தான். ஸோ நம்ம ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் விருப்பம் மட்டும்தான். ஸோ நம்மளோட டார்கெட், நம்ம கொடுக்குற செட்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம பழைய வீடியோலேயே பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக போட்ட மேனிப்புலேஷன் வீடியோவில் வரைக்கும் எல்லாம் தெளிவாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க மக்களை. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேர்லாம் விட்டுறலாம் மக்களை. ஸோ இன்றைக்கி ப்ரெஸ்டீஜில் ஏறி இருக்குது. ஸோ பிரேக் அவுட்டே வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஃபைனல் டார்கெட் தான் கொடுத்துருந்தது. ஸோ 1738 வரைக்கும் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்கு மேலே ஹையில் லெவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்டுமே பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. ஸோ மோட்டோகாப் இதெல்லாம் பார்க்க வேணாம் மக்களை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லெவல் போஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான் இப்போ வரைக்கும். ஸோ 4 ஓக்கில் போகட்டும் மக்களை. மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரீசெண்டாக கொடுத்தது நால்கோ மெயினாக கொடுத்துருந்தோம். அடுத்தது அந்த ஷேரையும் பார்த்துருவோம். அந்த ஷேரு எப்படி பிரேக் அவுட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையை பார்த்து விடலாம் மக்களை. ஸோ நம்ம முக்கியமாக கொடுத்தது பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல், நால்கோ. அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இறங்கிட்டுருக்கு. ஸோ ஏன் இந்த இறக்கம் அப்படின்னு எனக்கும் தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ எல்லா ஷேருமே ஒரு ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களை. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் தாங்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. ஸோ 38 ரூபா வரைக்கும் தாராளமாக இந்த ஷேரை தாங்கி பிடிக்கலாம். ஸோ அது வரைக்குமே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. 50 டே மூவிங் ஆவரேஜில் வந்து ரொம்ப திணறது இந்த ஷேரு. ஸோ பார்ப்போம் மக்கள், இந்த ஷேர் வந்து இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷேரை தாங்கிறது கஷ்டம் தான். ஸோ அதுக்கு கீழே லெவல்ஸ் நம்ம எதுவும் போடல. நியர்பையில் ஏகப்பட்ட லெவல்ஸ் இருக்குது. பட் ஒரு நாள் 2 நாள்லேயே மார்க்கெட்டில் வந்து நம்ம சோர்ந்து விடக்கூடாது. ஸோ இந்தியன் ஓவர்சீஸ்லாம் நான் சொன்ன மாதிரி தான் மக்களை, எப்போ ரேலி அடிப்பானே தெரியாது. பட் ரேலி அடித்தானா பட்டுன்னு 19%, 15% அடித்து பறக்க விடுவானுங்க. ஸோ கொஞ்சம் ஒரு மேனிப்புலேஷன் ஸ்டாக் மாதிரி தான் இருக்கும். ஸோ போக போக இதோட ஆட்டம் புரியும் மக்களே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்ரியோ ரியாலிட்டி. ஸோ இந்த ஷேருமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம் பிரேக் அவுட்டுக்காக. ஸோ இந்த ஷேருமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த 1876 அப்படிங்கிற பிரேக் டவுன் முடிச்சிட்டானுங்க. ஸோ அடுத்து டேரக்ட் டார்கெட் தான் மக்கள் இந்த ஷேருக்கு. டேரக்ட் டார்கெட் 2145 தான். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஷேர் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியே ஆகும். ஸோ அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. மேஜராக வந்து நம்ம இந்தியன் ஓவர்சீஸும் இந்த ஷேர் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஷேர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அது போக பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல்லுமே அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது போக பேடிஎம் நம்ம எடுக்கலான்னு வச்சுருந்தோம். அது போக பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ எடுக்கலான்னு வச்சுருந்தோம், ஸ்விக்கி. ஸோ அதெல்லாம் வேணாம் மக்களே. பிரேக் அவுட்டான ஷேரை பற்றிலாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது எடுத்து நான் என்ன தான் டார்கெட் கொடுத்தாலும் இங்கே வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா அது எஃப்என்டோக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம இன்ட்ராடே லெவல்ஸுக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டெக்னிக்கலாக தெரிஞ்ச பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஒரு ஷார்ட் அடிக்கிறோ, ஷார்ட் செல்லோ இல்லை பை பண்ணுறக்கோ தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம், நான் ஏன் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவில் நல்லா மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கிரிப்டோவை பொறுத்தளவு சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 50-100% ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்களே. நியூஸ் பேஸ்டு, அது போக டெக்னிக்கல் பேஸ்டு, இது 2 பேஸ் பண்ணியே அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதுதான் கிரிப்டோ மார்க்கெட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நால்கோ மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நால்கோவுமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்பைக் எடுத்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. 183 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து டேரக்ட் ஹிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். டேரக்ட் ஹிட்டு பார்த்திங்கன்னா 227 டேரக்ட் ஹிட் இருக்குது. ஸோ பார்ப்போம் மக்களே. இப்போ ஆல்ரெடி இவ்வளோ ரேஞ்ச் வந்தாச்சா மக்களே. ஸோ அடுத்தது இங்கேருந்து ஒரு ஜம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நியர்பை ஒரு 21% தான் இருக்குது மக்களே. இதெல்லாம் தாராளமாக கடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நால்கோக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் எவ்ரி திங் கிரேட். ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு தெரியும் நால்கோவும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎஸ்எல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் கொடுத்த ஷேர் தான். ஸோ சிடிஎஸ்எல் இதோட அதோட கதை முடிஞ்சது. ஸோ இதுக்கு மேலே உட்காந்து அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதோட கதை அவ்வளவுதான் மக்களே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பற்றி ஒரு பார்வை பார்த்து விடலாம் மக்களே. ஸோ நிஃப்டியில் உங்களுக்கு என்ன புரியுது, நான் கொடுக்குற லெவலில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஸோ நிறையா காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்குது மக்களே. எஸ்ஜேவின்னு கூட ஷேர் ரேலியில் தான் இருக்குது. இப்போதைக்கு கீழே விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு வந்துட்டுருக்கான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரலுமே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வரும். பட் ஆனால் இதோட டார்கெட் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியே தான் தீரும். ஸோ அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. 1733 அச்சீவ் பண்ண தான் போகிறான். ஸோ அனந்தராஜும் அதே தான். ஸோ இப்போது ரீசெண்டாக ஷேர்ஸ் நம்ம எடுக்கலாம் மக்களை, எடுத்து தேடி பிடிக்கலாம். பட் ஆனால் பிரயோஜனங்கள் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக நம்ம இம்பேக்ட் கொடுக்குறது இல்லை ஷேரை பொறுத்தளவு. ஸோ ஒரு மாட்ரேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை டெக்னிக்கலாக புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஸோ இல்லை ஸோ நார்மலாக வந்து நான் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன். நான் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் போவேன், அங்கே போய் தான் வந்து மொத்தத்தையும் பட்டணம் அடிக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் அங்கே போய் தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம் மக்களை. ஸோ நம்ம மார்க்கெட்டோட சூட்சமங்கள் புரியாத வரைக்கும் தான் வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம யோசிச்சுட்டு அது பின்னாடியே சுற்றுவோம். ஸோ மார்க்கெட்டோட ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு, ஒரு நேக் போக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் யாருமே போக மாட்டாங்க. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு தான் என் ஆசையும் கூட. ஸோ வந்து இது ஒரு 2 பேரால் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களும் சரி, அது போக பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம், அது போக நம்ம யூடியூப்பில் இருக்கிறவங்களும் வந்து எல்லோரும் ஒரு முயற்சி பண்ணி ஒரு செட் ஆஃப் டீமாக க்ரியேட் ஆனால் மட்டும்தான் மக்களை இது ஒரு பெரிய இம்ப்ளிமெண்ட்டு கொண்டு வர முடியும். ஸோ என்னால் முடிஞ்சது என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர பெருசாக ஒன்றும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்பைக் கொண்டு வர முடியாது. ஆனால் எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயத்தை சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய எண்ணமாகவே இருக்குது என்றைக்குமே. ஸோ நிறையா பேர் இந்த வந்து ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறத என்னோடய ஆசையும் கூட. ஸோ அதனால தான் வந்து நம்ம வீடியோ எல்லோரும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் மக்களே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி போயிடலாம் மக்களே. ஸோ நீங்கள் நிஃப்டி என்ன நடந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்து விடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவு மக்களே ரொம்ப நாளாக அந்த இடத்துலையே தொங்கிட்டு இருந்தான். ஸோ ஜூன் 1 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 24,617 இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 25,057 ஹையை வந்து டச் பண்ணியாச்சு மக்களே. ஓவராலாக வந்து டச் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் வந்து 24,721 இன்றைக்கி சப்போர்ட்டாக எடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 25,021 வந்து ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணி மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன தான் லெவல் கொடுத்து எவ்வளோ அக்யூரேட்டாக எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் பட் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கான பொறுமை இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த பொறுமையை வந்து பொறுமையில் வந்து ட்ரேட் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் மக்களே. ஸோ நம்ம இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ காம்பேக்டாக வந்து லெவல்ஸ் நம்ம இன்ன வரைக்கும் மார்க்கெட்டில் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அதை யாரும் புரிஞ்சுக்கிற மனநிலைமையிலே இல்லை. மார்க்கெட்டோட நிஃப்டியும் சரி ஃப்யூச்சர்ஸும் சரி அதோட காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இன்ன வரைக்குமே நிறைய பேத்துக்கு புரியாமல் தான் இருக்குது. சரி இன்னொரு பார்வையும் பார்க்கலாம் மக்களே. கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டியுமே பாருங்கள். ஸோ போன வீக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இதையே வந்து ஒரு சப்போர்ட்டாக சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 24,712 சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அடிச்சிட்டாங்க பாருங்கள் மக்களை. 25,171 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு விஷயந்தான் மக்களை. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ரிலேஷன் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் பேஸ் பண்ண ட்ரேடரு. ஸோ வால்யூம் பேஸ் பண்ண ட்ரேடரோட ஆக்டிவிட்டி வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற லெவலில் மார்க்கெட்டில் ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சில இண்டிகேஷனை வச்சு தாராளமாக பொசிஷன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா பொறுமையாக காத்திருக்கணும் மக்களை. ஸோ காலையில் நீங்கள் மார்க்கெட்டு 9:15 ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடு வந்து நமக்கு சிக்னலுக்காக இண்டிகேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக பொசிஷன் பண்ணிட்டு நான் வந்து போகலாம். சில நேரங்களில் வந்து அந்த இண்டிகேஷனே நடக்காது. ஸோ பொறுமையாக காத்திருக்கணும். ஸோ தப்பாக வந்து எந்த டிசிஷனுமே நம்ம மேக் பண்ணிடக்கூடாது. ஸோ ஈக்விட்டி கிடையாது. ஸோ நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறது கிடையாது. ஸோ டெரிவேட்டிவ்ஸில் சொல்கிற மக்களே. ஸோ டெரிவேட்டிவ்ஸில் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்லேயும் ஒரே ஃப்ரேம் நடக்கணும், ஃப்யூச்சர்லேயும் ஒரே ஃப்ரேம் நடக்கணும், நிஃப்டிலேயும் ஒரே ஃப்ரேம் நடக்கணும். ஸோ அந்த ஃப்ரேம்ஸ்லாம் சிமிலராக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ரேலியாக இல்லை பேர் ட்ரெண்டாக அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் மக்களே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசங்கள்லாம் தெரிஞ்சுக்குங்க. தெரியாமல் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய இதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றி நான் சொல்லிட்டேன் மக்களே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம் மக்களே. இனி நம்ம கம்மிங் சண்டேக்கு வந்து பார்த்திங்க, சண்டேன்ற மாதிரிங்க மண்டேக்கு வந்து எதாவது ஷேர் ப்ரிடிக்ஷனில் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம்.
ஸோ அதுவும் என் கண்ணில் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ எப்படி ஷேர் சிக்கும்னு எனக்கும் தெரியல. ஸோ பாதி ஷேர் வந்து ரேலியில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சில ஷேர்ஸ்லாம் ஷார்ட் அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ ஷார்ட்னா மார்க்கெட் இறக்கத்தை காணக்கூடிய ஷேர்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று எடுக்கலாம் மக்களே. ஸோ நிறைய ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஹையில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கான ட்ரெண்டு திரும்பக்கூடிய நாள் கூடிய விரைவில் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்டு திரும்புகிற நாளெலாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஷேர் ரிவர்சல் எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்கலாம் மக்களே. முன்னாடியெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். சன் டிவி பண்ணியிருக்கோம், அது போக லாரஸ் லேப்ஸு, அது போக பார்த்திங்கன்னா எம்எடம் ஃபினான்ஸ், இதெல்லாம் முன்னாடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இனி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஷார்ட் பண்ணுறதுக்கான ஷேர்ஸோட லிஸ்ட்டெல்லாம் எடுத்து தர மக்களை. எந்தெந்த ஷேரை வந்து ஹோல்டு பண்ண வேண்டாம், அந்த ஷேரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில ஷேர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் மக்களை. ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான் மக்களை. நன்றி, வணக்கம்.